பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா இத வரவேற்பாங்க. எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, வரப்போற மாதங்களுக்கும் சேர்த்து அதே மாரி கோடைக்கால சிறப்பு உதவித் தொகைன்னு ரூ. 2000 சேர்த்து ரூ. 5000 வந்து இன்னைக்கே வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இது ரொம்ப ஒரு ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தமான ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு. அதான் எந்த நேரத்திலயும் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் குடுக்கும்போது நிதி நிலைமை பார்த்து குடுக்கணும். அதே மாரி குடுத்துட்டு இருக்கிற உரிமையை நிறுத்தணுன்ற மாரியான வழக்குகள்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. ஸோ எந்த நேரத்துல என்ன ஆர்டர்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. அதனால வந்து டக்குனு இன்னைக்கே கிரெடிட் பண்ணிட்டாங்க. 13ஆம் தேதி கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னா, இனிமே யாரும் கோர்ட்டுக்கு போய் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரகசியமா வைத்துக்கொண்டு இந்த விஷயத்த வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சிருக்கிறது வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதே சமயம் மகளிர் வந்து வரவேற்கிற ஒரு விஷயமா இருக்கு. எதிர்க்கட்சிகள் வந்து இத வந்து அரசியல் தேர்தலுக்காக பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்காக பண்ண ஒரு அரசியல்வாதி தேர்தலையும் மனதில் வைத்துக் கொண்டு தான் செயல்படுவார். அது இயல்பான ஒரு விஷயம் தான். அதே சமயம் அது வந்து சமூகத்துல இருக்கிற பெண்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுன்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். பீகார்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து தேர்தல் நோட்டிபிகேஷன் நடக்கும்போதே ரூ. 10,000 குடுத்தத நம்ம பார்த்தோம். நாளைக்கு தேர்தல வச்சுட்டு இன்னைக்கு ரூ. 10,000 குடுத்துருந்தாங்க அங்க பீகார்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நாடு முழுக்க நடக்கும்பொழுது, அதை பத்தியெல்லாம் விமர்சனம் பண்ணாத இங்க எதிர்க்கட்சிகள், இத வந்து கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரூ. 5000 இந்த 3 மாத காலம் தொகை பிளஸ் கோடைக்கால சிறப்பு நிதி 2மே வந்து அவங்களுக்கு வந்து அடுத்து ஆட்சிக்கு வந்து செட்டில் ஆகி, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தால் ரூ. 2000 உரிமை தொகை கொடுக்கணும் ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. முதல்வர் சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக பெண்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெறக்கூடிய ஒரு விஷயமாகவும், எதிர்க்கட்சிகள்ட்டேருந்து ஒரு கடுமையான விமர்சனம் வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயம் தான். அது நடக்கக்கூடிய காரியம் தான். அதே சமயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நிதி நிலைமை வந்து இது மாரியான ஒரு தொகை, பெரிய தொகை குடுக்கறதுக்கான ஒரு இதோட இருக்கு. அந்த எக்யூப்டா இருக்கு. அது வந்து அது கெப்பாசிட்டியோட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதல்வர் சொல்லியிருக்கார். ஸோ கடன் கடன் தொகை உயர்ந்து போயிடுச்சு அந்த மாரி விஷயங்கள்லாம் விமர்சனங்கள் வைக்கும்பொழுது, அரசாங்கத்தோட சொந்த வரி வருவாய் உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. பட்ஜெட்டுடைய அந்த டெபிசிட் வந்து குறையறதையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி சூழல்ல வந்து இந்த உரிமை தொகையை வந்து நிச்சயமாக தேர்தலை நோக்கி போகும்போது பெண்களுடைய ஏற்கனவே பெண்கள் வந்து திமுக அரசுக்கு சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கணிசமா பெரும்பான்மையா வாக்களிச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து உரிமை தொகை மட்டும் இல்லாம கட்டணம் இல்லா பேருந்து பயணம், அப்புறம் வந்து மகளிருக்கான கல்லூரி போற மகளிருக்கான உரிமை தொகை, குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் போன்ற பல விஷயங்கள் அதில் இருந்ததை பார்த்தோம். அதனால அதை தக்க வைத்துக் கொள்ளும் விதமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் திமுகவுக்கு இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். சார், திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூ. 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து தோல்வி பயம் காரணமாக தான் திமுக இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறதா பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி சார் இப்ப புரிஞ்சுக்கலாம்? அப்படி பார்த்தா பீகார்ல தோல்வி பயம் காரணமாக தான் பெண்களுக்கு ரூ. 10,000 கொடுத்தாங்க மோடியும் நிதிஷ்குமாரும். அதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க. ஆளும் கட்சியா இருக்கிறவங்க தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படின்னு பார்க்கறது வந்து ஒரு அரசியல்வாதியோட இயல்பான விஷயம். இந்த இடத்துல வந்து இன்னொரு கவர்மெண்ட்டை நீங்க நினைச்சு பாருங்க. அஇஅதிமுக கவர்மெண்ட் இருந்தா அவங்களும் இதே வேலையை தான் அவங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அத தேர்தல் காலத்துல வந்து பொங்கலும் போது பணத்தை உயர்த்தி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி பொங்கல் போது. அதெல்லாம் வந்து தேர்தலை எதிர்பார்த்து செய்யற ஒரு விஷயம் தானே. அதனால வந்து இது வந்து இந்த விமர்சனங்கள் இது போன்ற விமர்சனங்கள் இயல்பா எழத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா வந்து ஒட்டுமொத்த பெண்களோட ஆதரவு வந்து தக்க வைக்கிறாரு அப்படின்ற ஒரு அந்த ஒரு விமர்சனம் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து நம்ம அது வந்து ஆளுங்கட்சி அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை தேர்தலை நோக்கி போகும்போது எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்வாங்க. தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான முயற்சிகளை செய்வாங்க. அரசு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான முயற்சிகள் எடுப்பது ஒரு இயல்பான விஷயம். அது நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் இது. இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். தேங்க்யூ.